எனக்கு கூட்டணியில பிளவு இருக்கதா தெரியல. ஏன்னா காங்கிரஸினுடைய தரப்புல இதுவரைக்கும் நாங்க கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் அல்லது எங்களுக்கு கூட்டணியில் இருக்க விருப்பம் இல்லை அப்படிலாம் எதுவுமே சொல்லல. திமுகவும் அவங்களுடைய இதை வந்து நேற்று முதலமைச்சர் மூலமாக தெளிவுபடுத்திட்டாங்க. ஆட்சியில பங்கு கிடையாது உங்களுக்கு. அப்ப சீட் இது வந்து சீட் ஷேரிங்ல மட்டும்தான் இனி எதிரொலிக்கும். அல்ல, மாணிக்கம் தாகூரனுடைய கருத்துக்களை மட்டும் எடுத்துதான் முடிவு செய்வாங்க அப்படின்னா கூட்டணி என்னைக்கும் முடிஞ்சு போயிருக்கணும். அதனால காங்கிரஸ் வந்து இவர் இந்த மாதிரி பேசக்கூடியவர்களை இதுக்கு மேலேயும் அலோவ் பண்ணாம அவங்க வந்து பார்ட்டி டெமோக்ராட்டிக்கா இருக்குன்னு அதை சொல்லாம இதை வந்து ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு இனி கூட்டணி பேச்சுக்கள் நடக்கும்போது அந்த கூட்டணிக்குள்ள ஒரு ஒட்டுதல் இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிறிஸ் சோடங்கர் போன்றோர் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. தேர்தலினுடைய அந்த தொகுதி பங்கீட்டு குழு வைக்கல அப்படின்னு சொல்லும்போது உடனே திமுக அதற்கான ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடியவர்கள் பொதுவெளியில் பேசக்கூடாது என்று செல்வ பெருந்தகையும் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராரு. இப்படி இருக்க பட்சத்தில் தனிப்பட்ட முறையில் இப்படி ஒரு கருத்துக்களை தெரிவிப்பதை அவங்க என்னவா நினைச்சு புரிஞ்சு செய்கிறாங்க? மாணிக்கம் தாக்கூருக்கு ஏதோ இன்டென்ஷன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. அது என்ன காரணத்துக்காக அவங்க செய்யறாங்கன்னு தெரியல. ஏன்னா காங்கிரஸ்ல எப்போதுமே எல்லா நேரங்கள்லயும் எல்லா மாநிலங்கள்லயும் இந்தியா முழுமைக்குமே அவங்க இது மாதிரியான கருத்துக்கள் உடையவங்களை எங்கேயுமே, ஏன்னா சசி தரூர் போன்றவங்க எத்தனையோ கருத்துக்களை சொன்ன பிறகும் மோடிக்கு ஆதரவாக பேசிய நேரத்திலும் கூட காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இன்றைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சூழலை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னா மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் பேசுவது காங்கிரஸுக்கு நன்மை பயக்காத ஒன்றாகத்தான் இருக்க போகிறது. இல்லை, அவர் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் ஆர்எஸ்எஸ் காரன் கிடையாது, என்னை பற்றி நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, நான் என்னுடைய கட்சியில் இருக்கதை சொல்கிறேன்ற மாதிரி அவர் பதிவிட்டுட்டே தான் வராரு. அது அவருடைய சொந்த கருத்தாக தான் இருக்க முடியும். காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்துன்னு அதை புரிஞ்சுக்கவே முடியாது. கிரீஷ் சோடங்கர் கூட அதற்கு பிறகு இது வரைக்கும் பேசல. அவர் தான் தமிழ்நாடு இன்சார்ஜ். இதுல வந்து கூட்டணிக்குள்ள விரிசல்கள் இருக்குங்கிறது உண்மைதான். திமுகவும் தங்களுடைய நிலையை தெளிவுபடுத்தி விட்டார்கள். காங்கிரஸ் தலைமையும் கூட்டணி நீடிக்கிறது என்பதை சொல்லிவிட்டது. இந்த சலசலப்புகள் எல்லாம் ஒரு ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்லாம் நான் நினைக்கலாம். தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு லட்சுமி சுப்பிரமணியன். வெஸ்ட் மணி கோல்டு வழங்கும் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் மக்கள் அரங்கம். நெருங்கும் தேர்தல் நால்வரில் நம்பிக்கை தருவது யார்? நெறியாளர் ப. தமிழரசன். விருந்தினர்கள் நிர்மலா பெரியசாமி, மருத்துவர் கார்த்திகேயன், திருச்சி வேலுசாமி, செந்தில்வேல், ஜீவ சகாப்தன், நந்தகுமார். இன்று மாலை 6 மணி. இடம் HPM பாரடைஸ் AC கல்யாண மஹால், MTH சாலை, அம்பத்தூர். அம்பத்தூர் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை 1,00,000 சதுர அடியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ் மற்றும் ஸ்டெரென் கிளப் சோடா.